வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல 4th and 5th sum பார்க்க போகிறோம். First 4th sum, a fish tank can be filled in 10 minutes. Both pumps A and B simultaneously. ஒரு ஃபிஷ் டேங்கை வந்து ஃபில் பண்ணுறோம் இன் 10 மினிட்ஸில் யூஸிங் போத் பம்ப்ஸ் ஏ அண்ட் பின்ற ரெண்டு பம்பை யூஸ் பண்ணி 10 மினிட்ஸில் ஃபிஷ் டேங்கை வந்து ஃபில் பண்ணுறோம். ஹவெவர் பம்ப் பி கேன் பம்ப் வாட்டர் இன் ஆர் அவுட் அட் த சேம் ரேட். அதாவது பம்பு பி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எந்த ரேட்டில் வந்து தண்ணியை உள்ளே கொண்டு வருதோ அதே ரேட்ல வந்து அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இஃப் பம்ப் பி இஸ் inadvertently run in reverse, then the tank will be filled in 30 minutes. If pump B is inadvertently, B என்ற பம்ப் எதிர்பாராத விதமாக தண்ணியை வந்து ரிவர்ஸ் கொண்டு வருது அப்படின்னு பார்க்குறோம், வெளியேற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருந்தால் டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆகுது. ஸோ ஹவு லாங் வில் இட் டேக் ஈச் பம்ப் டு ஃபில் த டேங்க் பை இட் செல்ஃப்? யூஸ் கிராமர்ஸ் ரூல் டு சால்வ் த ப்ராப்ளம். அதாவது மறுபடியும் சம ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பம்ப் ஏ அண்ட் பி ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபிஷ் டேங்கை வாட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் எடுத்துக்குது. இந்த பீன்ற பம்பு எந்த அளவுக்கு தண்ணியை வந்து உள்ளே கொண்டு வருதோ அதே ரேட்டில் தண்ணியை வெளியே கொண்டு போகும். பீன்ற பம்பு எதிர்பாராத விதமாக தண்ணியை வெளியே மட்டும் ஏற்றுது. அப்படி இருந்தால் அப்படி வெளியேற்றும் போது டைம் வந்து எவ்வளோ ஆகுனா அந்த டேங்கை ஃபில் பண்ணுறது 30 மினிட்ஸ் வந்து ஆகுது. அப்படி இருந்தால் ஒவ்வொரு பம்பும் எவ்வளோ வந்து எவ்வளோ நேரத்தில் ஒவ்வொரு பம்பும் சேர்ந்து அந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ given 2 பம்ப்ஸ், அப்போ 1/A + 1/B ரெண்டும் சேர்ந்து 10 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணுது. அதே வந்து Bன்றது ரிவர்ஸாக மாறும்போது 1/30 மினிட்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 1/A 1/B = 1/10. let 1/A = x ன்னு எடுக்கிறோம், 1/B = y ன்னு எடுக்கிறோம். so x + y = 1/10, x - y = 1/30. we know that delta இதனுடைய coefficient 1, இதனுடைய coefficient 1, இது வந்து -1. so which is equal to -1, இந்த ஒரு -1, so -2 not equal to 0. therefore Cramer's rule is applicable. Cramer's rule is applicable. next delta equal to இந்த 1 எடுத்துட்டு இந்த 1/10 1/30 எழுதுமா பாரு. 1/10 1/30. இங்க வந்து 1 - 1, ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா -1/10 -1/10 இங்க வந்துச்சுன்னா -1/30 -1/30. ஸோ இதை எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா -30 கீழே வந்து டினாமினேட்டரில் 30 எடுத்துக்கலாமா பாரு. ஸோ இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இங்கே வந்து -3 -1 which is equal to -4/30 which is equal to -2/15. this is for delta x equal to. next delta y equal to இந்த 1 அப்படியே எழுதலாம். இந்த இடத்துல 1/10 1/30 வந்து எடுத்து எழுதணும். 1/10 1/30.
so which is equal to இதை மல்டிப்ளை பண்ணா 1/30 minus 1/10. so இதுக்கு LCM எடுத்தோம்னா denominator 30, இங்க வந்து 1, இங்க வந்து 3 வருமா பாரு -3, so which is equal to minus 2/30 minus 2/30. இதை கேன்சல் பண்ண அப்படின்னா minus 1/15 minus 1/15. next by Cramer's rule x equal to delta x by delta x ஓட வேல்யூ minus 2/15 by இதோட வேல்யூ minus 2, so which is equal to minus 2/15 into minus 2/1, which is equal to 4/15. so x equal to 4/15. x equal to minus 2/15 minus 2, இது reciprocal ஆச்சுனா minus 1/2, இந்த 2 cancel, so 1/15. next y equal to delta y divided by delta y என்றது minus 1/15 divided by minus 2, so which is equal to minus 1/15 into minus 1/2 minus 1/2, so which is equal to 1/30. இதுதான் x y யோட ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த x y ல இருந்து ab கன்வெர்ட் பண்ணனும். so x equal to 1/15, which implies a equal to 15. next y equal to 1/30, which implies b equal to 30. therefore pump a comma b fill the tank fill the tank by 15 minutes and 30 minutes respectively. இதுதான் இதனுடைய ஆன்சர். அன்பிற்குரிய மாணவர்களே, எக்ஸசைஸ் 1.4 ல 5th sum பார்க்கிறோம். A family of 3 people went out for dinner in a restaurant. டின்னர் சாப்பிடுறதுக்காக 3 people, ஒரு ஃபேமிலில இருக்கக்கூடிய 3 peoples வந்து ரெஸ்டாரன்ட்க்கு வந்து போறாங்க. The cost of 2 dosai, 3 idli and 2 vada is 150 rupees. The cost of 2 dosai, cost of dosai வந்து x ரூபாய்னு எடுத்துக்கிறோம். முதல்லயே சொல்லிடுறேன். Let the cost of 1 dosai, 1 idli and 1 vadai be x, y and z rupees respectively. ஏன்னா வரக்கூடியது வந்து தோசை, இட்லி, வடை. அப்போ தோசையோட ருபீஸ் x ரூபீஸ்னா, இட்லியை வந்து y ரூபீஸ்னா, வடையை வந்து z ரூபீஸ்னா எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம். The cost of 2 dosai, 2x and 3 idli plus 3 idli and 2 vadai equal to 150 rupees. The cost of 2 dosai plus 2 idlis and 4 vadai equal to 200 rupees. Next 5 dosai
5 dosai plus 4 idli and 2 vadai equal to 250 rupees. இந்த மாதிரி ஒரு செட்டா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு செட்டா சாப்பிட்டா 150 rupees. இந்த மாதிரி ஒரு செட்டா சாப்பிட்டா 400. இந்த மாதிரி சாப்பிட்டா 250 rupees அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The family has 350 in hand. அந்த ஃபேமிலியோட கையில வந்து எவ்வளவு ரூபாய் இருக்குன்னா 350 rupees இருக்கு. And they ate எத்தனை சாப்பிடுறாங்கன்னா 3 தோசை and 6 idlis and 6 vadais. Will they be able to manage to pay the bill within the amount they had? அவங்க இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டை கொடுத்து அவங்களால இவ்வளவு சாப்பிட முடியுமா அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இது வந்து கிராமர்ஸ் ரூல். இந்த கிராமர்ஸ் ரூல்ல எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுறோம். எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் 2 3 2 எக்ஸ் ஒய் z. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 2 4 2 2 4 நெக்ஸ்ட் 5 4 2. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண தெரியும். அதனால நான் டைரக்டா எடுத்து ஆன்சர் எழுதுறேன். ஒவ்வொன்றும் ஃபைண்ட் பண்ணோம்னா டைம் அதிகமாகும். 20. நெக்ஸ்ட் டெல்டா எக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றோம். அந்த டெல்டா எக்ஸ் ஃபைண்ட் பண்ண தெரியும். இந்த காலம் ஃபுல்லா எடுத்தோம்னா இங்க இருக்கக்கூடிய 150, இங்க இருக்கக்கூடிய 200, இங்க இருக்கக்கூடிய 250, இந்த காலம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் 3 2 4 நெக்ஸ்ட் 2 4 2. சோ இதனுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணா எவ்வளவு வரும் அப்படினு பார்த்தோம்னா 600 rupees வரும். 600 வரும். 600 வரும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்ததாக இந்த வேல்யூஸ் தனியா எழுதிக்கலாம். 150 200 250. இப்போ இத ரஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெல்டா y ஓட வேல்யூ எடுத்து எழுதுறோம். டெல்டா y வரும்போது இந்த காலம் அப்படியே இருக்கும். 2 2 5. இந்த காலத்துக்கு பதிலாக தான் இந்த ஈக்குவல் டு வரக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ 150 200 மறுபடியும் 250. நெக்ஸ்ட் இந்த 2 4 2 வந்து எடுத்து எழுதுறோம். இதனுடைய ரிசல்ட் எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 200 வருது. நெக்ஸ்ட் டெல்டா z ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் அப்படியே வரும். 2 to 5 இது 3 2 4 நெக்ஸ்ட் 2 4 2 which is equal to இதனுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணாலும் 600 வரும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டெல்டா not equal to 0. therefore Cramer's rule applicable. Cramer's rule applicable அப்படின்றத மறக்காம எழுதலாம். நெக்ஸ்ட் by Cramer's rule. by Cramer's rule. by Cramer's rule x equal to delta x by delta. delta x ஓட வேல்யூ 600 divided by 20. கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் ஆயிடும். 0 0 cancel. 1 3 is 3 3. So which is equal to 30. Next y equal to delta y by delta which is equal to 200 divided by 20. இதை கேன்சல் ஆயிடுமா பாரு. இங்க 10 வருமா பாரு which is equal to 10. Next z equal to delta z by delta equal to 600 divided by 20. 0 cancel ஆயிடும். 30 வருமா பாரு which is equal to 30. Therefore cost of one dosai. Therefore cost of one dosai rupees 30. cost of one idli rupees 10. and cost of one vadai rupees 30.
நெக்ஸ்ட் அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்க்குறோம். என்ன சாப்பிட்றாங்கன்னா the cost of 3 தோசை, the cost of 3 தோசை, கமா 6 இட்லிஸ், 6 இட்லிஸ், 6 இட்லிஸ் and 6 வடாஸ், வடைஸ் equal to 3 into 30 plus 6 into 10 plus 30 into 60. So which is equal to 90 plus 60 இங்க 6 into 30. So 60 இது வந்து ஒரு 180. So 150 ஒரு 180 எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 330 ருபீஸ். அவன் வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 350 ருபீஸ். அப்போ 330 less than rupees 350. Therefore, yes, they will be able to manage. Question என்ன கேட்டிருக்காங்க, question லாஸ்ட் லைன் வந்து எழுதிங்க. will manage to pay the bill. அவங்களால பில்லை பே பண்ண முடியுமான்னு கேட்குறான். yes they will be able to manage to pay the bill அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இந்த ரெண்டு கொஸ்டினும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்ஸு, உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அந்த ஐகான் பெல்லை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.